பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ், அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகளா வராம மனசுல இருந்து அடி மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும், அந்த வார்த்தைகளே நம்மளை படம் பார்த்த வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த கதையை எங்க டைரக்டர் சொல்லும் போது ஒரு 2.5 மணி நேரம் சொன்னார். சொல்லி நான் ஜென்ரலா என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க, போன்லயே சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். யாருக்கு அம்மா, யாருக்கு பாட்டி, நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா, இவ்வளவுதான். ரிச்சா புவரா, மிடில் கிளாஸா, இவ்வளவுதான் எனக்கு கதையே சொல்றது. இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே. அதனால இவ்வளவுதான் கேட்போம். ஆனா இவரு மட்டும் இல்ல, நான் வீட்டுக்கு உங்களுக்கு கதை சொல்லணும்னாரு. அவ்வளவு பெரிய கதை கேட்கணுமா நம்ம? சரின்னு வர சொன்ன. வரும்போதே பிரசாத்தோட வந்தாரு. பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட ஆரம்பிச்சு சொன்னாருங்க, நான் அழுவுறேன் தேம்பி. ஏன் சார் இவ்வளவு நேர்மையா இருக்கணும்? அந்த ஆளு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அது எதுக்கு சார்? யாருக்கோ பரிசு வந்தது, அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா, அது கூட காசே ஒழுங்கா கொடுக்காம போயிட்டாரா, அதோட விட்டுருங்க சார். பாவமா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார். அழுகுறேன், நான் கதை கேட்டு அழுகுறேன். சரி, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கேரக்டரும் சின்னது, ஆனால் அதுல டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப, அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்க, டைரக்டர் சொல்றாரு பாருங்க முதல் மரியாதை, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். அந்த கதையை கேட்டு அழுது கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டேன். சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியில போறதை விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்க? எதுக்கு சார் இவ்வளவு நேர்மை? என்னத்துக்கு சார்? அப்ப நேர்மையா இருந்தா இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படணும்னு இருந்தா எவன் சார் நேர்மையா இருப்பான்? இப்படி எல்லாம் அவரை கிராஸ் கொஸ்டின் தான் பண்ணேன். நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார், நேர்மையா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுறேன். சேத்துல எல்லாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பாக்கலைங்க. நான் டப்பிங் பார்த்ததோட சரி, டப்பிங்கே நான் பேசல. டப்பிங்ல எங்க டைரக்டர் அந்த 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவாரு பாருங்க. இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் எங்க டைரக்டரை பாக்குறேன், இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு 500 ரூபாய் எங்க, ஐயோ அங்கதான் இருக்குது இப்படி சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார். எனக்கு சமுத்திரக்கனி சார் பார்த்தாவே பொறாமையா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லிருக்கேன், அது எப்படி சார் அங்க ஹைதராபாத்துக்கு போனா வில்லனா அசத்துறீங்க, இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணும்னு உங்களுக்குமே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படி ரொம்ப பொறாமப்பட்டேன் நான். கதையை சொல்லிடாதீங்க. ஏன் இத்தனை பேர் பேசவே சொல்லிட்டாங்க நேர்மைன்னு, அப்புறம் நான் எங்கிருந்து கதை சொல்றது? நான் கதை சொல்லணும் திரும்ப அழுவேன். இப்பவே எங்க டைரக்டர் 500 ரூபாய் தொலைச்சிட்டு தேர்ந்தாருன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். அவருக்கு நான் கதை சொல்லிடுவேன். நான் படமே பார்க்கலையே, ஆனா டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார். நான் கிளம்புறேன் சார். செந்தில் சார் வேற நின்றுட்டார், ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சு, நின்றுட்டார். டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க வெளியே போச்சு சார். எனக்கு எப்படின்னு செஸ்ட் பெயின் வருது சார், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆபரேஷன் பண்ண, இந்த படத்தை பார்த்தா திருப்பி எடுக்கிற ஒரு ஆபரேஷன் நடக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்னால டப்பிங் பேச வேண்டியது, நான் பேசுறதே 2 டைலாக் தான், அதுவே என்னால பேச முடியல. இவங்களோட ஆக்டிங்க பார்த்துன்னு இருக்கேன் சார். அந்த சாங்க போடுங்க சார், அந்த சீன் போடுங்க சார், சீன் போடுங்க சார். வேணாம் நீங்க டப்பிங் பேசுங்க. இந்த அளவுக்கு அவ்வளவு பாதிப்புமா இந்த படம், அந்த அளவுக்கு என்ன பாதிச்சுது இந்த படம். அவரு எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே நந்தா சார் கதை சொல்றதே சொல்லிட்டார். ஐயா அப்படியே ஏறி வருவாரு, ஏறி உட்காருவாரு, நீங்க சமையல் பண்றீங்க, இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க. அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தாரு. நீங்க பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னு சார், இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன், திருப்பி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன். அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம் எல்லாம் தேய்க்க வச்சு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க, எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது.
அவ்வளவு இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அதே மாதிரி அந்த அவங்க வைஃப் சொல்லி என்னையா எதையுமே சொல்ல மாட்டிருக்கு, அப்படி என்னைக்கு எழுதி பேச சொன்னீங்க? நான் படமே பார்க்கல சார், எப்படி சார் நான் சொல்லுவேன்? நான் அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்றேன் சார். நான் சொல்லுவாங்க முதன்மை யாருக்குமே வரலங்க சார். இப்போ சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார். சார் எப்படி சார் நீங்க சொன்னதானே சார் சொல்றேன், எங்க சார் கதை சொல்லுவேன்? எங்கிட்ட கதை சொல்லுவேன்? படமே பாக்கலங்க. நீங்க எல்லாம் நம்புங்க, நான் வந்து உண்மையா பேசுவேன், பிராங்கா பேசுவேன் சார். வேற சார் இங்க லிசன் பண்ணுங்க. அது என்ன இங்க வந்து போன் நம்மளோட இதுவா இருக்கீங்க, இங்க பாருங்க. நீங்க தான் சொல்லணும், நான் உண்மையதான் பேசுறேன். இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யதார்த்தமா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் அந்த பாப்பா பண்ணிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ஏன்னா இதெல்லாம் டப்பிங்ல பிட்டு பிட்டா பார்த்தது, அதை பார்த்தே நான் சொல்றேன். அவ்வளவு நல்லா பண்ணிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு, அவர் பண்றதும் அட்டழியமா இருக்கும். நீங்க பண்றதா இதெல்லாமே உங்க டைரக்டர் தாங்க கதை சொன்னாரு. அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ண தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் என்ன சார் சொல்லல சார், நான் கதை எல்லாம் சொல்லுவேன். சரிங்க, நான் கதை சொல்லல. ஐயோ நான் கதை சொல்ல சார், விட்டுறேன் சார். ஓகே, கிளைமேக்ஸ்ல சொல்லி முடிக்கணும், நான் சொல்லிடுறேன். கிளைமேக்ஸ்ல அதாவது எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா, வில்லனா இருக்கிற வில்லத்தனம் பண்ணிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான். சோ நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றதுதான் மாரலா வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால், நேர்மையானவங்களா இருந்தா, படாத கஷ்டங்களா படும் போதே நமக்கு வந்து நேர்மையாவே இருக்கிறானாயா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து, யூனிவர்ஸா பார்த்து கொடுக்கிற ஒரு பரிசு தான் வந்து அவங்க வைஃபுக்கு மேல அந்த குழந்தைக்கு. இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் சார். வழக்கமே கிடையாது. ரெயின் எஃபெக்டோட ரொம்ப சந்தோஷமா முடியும் சார். ரெயின் எஃபெக்டோட இதுலயே ட்ரெயின்ல போட்டு காட்டினாங்க சார். நீங்க வெளியில வரும்போது ரெயின் எஃபெக்ட் ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்றதுன்னு என்னங்க சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? செழுமையா இருந்தா என்ன சொல்லுவோம்? அதுதானே, அதுதான் அவர் பினிஷ் பண்ணிருக்காரு. நான் இப்ப அவர் சோகமா பினிஷ் பண்றாருன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சோகமா இருக்காதா? இல்ல எதுவுமே சொல்ல சார். நேர்மையான படங்க, நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க. நீங்க பார்த்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க. அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது, அவங்கள மாத்துது. அப்படி இருக்க வேண்டாம்னு கொண்டு போக வேண்டியது உங்க வேலைதான் இருக்கு. நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு செய்யுங்க, நேர்மையா செய்யுங்க. ஓகேவா? இதுக்கு மேல நான் நின்று பேசினேன்னா கொண்டே போடுவாங்க என்னையே. அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்துல நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் எங்க டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்க சீல இருக்கும் போதே நான் வந்து அவ வாயே தான் பாத்துட்டு இருந்தேன், சமுத்திரகன் சார் வாயே தான் பாத்துட்டு இருப்பேன். அது நல்லாவே தெரியும். நீங்க எல்லாம் படம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா இந்த பொம்பளை ஒண்ணுமே பெர்ஃபார்மே பண்ணாம ஆன நிக்குதுன்னு அவர் பெர்ஃபார்ம் பண்றதே பாத்துட்டு இருந்தேன். அதுல சொல்லிடுவோம் போல இருக்கு. நேர்மையான படத்தை நீங்க எல்லாரும் நேர்மையா பார்த்து நேர்மையா மக்கள் கிட்ட கொண்டு போங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தமிழ்ல பேசினாரு எங்க டைரக்டர். இவரு டைரக்ஷன்ல நான் நடிக்க போறேன். எங்க டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த எல்லாம் சொல்லிட்டு
அதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு, மற்றதெல்லாம் தமிழ்ல சொன்னாரு. சுவிட்ச் ஆகிடும் அது மட்டும் இங்கிலீஷ்ல வந்தது, அதையும் தமிழ்ல சொல்லிருக்கலாம்ல. ஓகே, நன்றி 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 நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.